வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய ஓடும் மேகங்கள் கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ராதிகாவின் கன்னங்களில் நிதானமாக நடந்து வரும் கண்ணீர் போட்டோ ஆல்பத்தின் மீது விழுந்து விடுமோ என்ற பயம் திடீரென்று எழவே ராதிகா அதை மடியில் இருந்து சற்று தள்ளி வைத்து கொண்டாள். விரல்கள் பக்கங்களை புரட்ட ஆரம்பித்தன. இறந்து போன நாட்களுக்கு புத்துயிர் கொடுக்கும் படங்கள் ஒவ்வொன்றாக கண்முன் தோன்றின. ஐசிஎஸ் அப்பா அதிகார பார்வையுடன் குதிரை மீது ஆரோகணித்திருக்கிறார். பின்னால் சேவகன் ஒருவன் குதிரை வாலுக்கு பக்கத்தில் நிற்கிறான். ராதிகாவுக்கு திடீரென்று சிரிப்பு வந்தது. கண் இதழ்களில் எஞ்சியிருந்த நீர் கன்னங்களுக்கு தாவியது. அவள் மேலும் ஆல்பத்தை புரட்டினாள். விசாகப்பட்டினத்தில் ஒரு பூங்காவில் அவளும் குமாரும் கண்ணனும், தாஜ்மஹாலில் மொட்டை மாடியில் கண்ணன் உட்கார்ந்திருக்க அவனுடைய தோளின் மேல் கையை ஊன்றிக்கொண்டு தலையை சாய்த்து கொண்டு சிரிக்கும் ராதிகா. ஊட்டி கார்டனில் சைக்கிள் ஒன்றின் மேல் கண்ணனும் ராதிகாவும், போர்ட்டிகோ வாசலில் கண்ணன் நிற்க ராதிகா படியில் உட்கார்ந்திருக்கும் காட்சி. இப்படி எத்தனையோ போட்டோக்கள் மனத்திரையில் இருந்து மங்கி மறைந்து போன காட்சிகளையெல்லாம் நினைவு திரைக்கு இழுத்து வந்த படங்கள் அவை. ராதிகா பெருமூச்செறிந்தாள். ஆல்பத்தின் கடைசி படம் மற்ற எல்லா படங்களை விட அதிகமாக அவளுடைய கவனத்தை இழுத்தது. இன்னும் நன்றாக நினைவுக்கு வருகிறது அந்த நாள். அன்று மத்தியானம் குமார் டேராடூனுக்கு திரும்பி போகிறான். போகும் முன் அவனையும் ராதிகாவையும் நந்தவனத்தில் போட்டோ எடுக்க நாதன் அழைத்து போகிறார். பாதி தூரம் சென்றதும் குமார், அப்பா, கண்ணன் வரவில்லையே, அவனும் வரட்டும் என்கிறான். இந்த போட்டோவுக்கு அவன் வேண்டாம் என்கிறார் அப்பா. ராதிகாவுக்கு சுருக்கென்று ஆகிவிடுகிறது. அவள் திடீரென்று திரும்பி பார்க்கிறாள். கண்ணன் போர்ட்டிகோ வாசலில் நிற்கிறான். அவனுடைய முகத்தில் ஏக்கமும் துக்கமும் பொங்கி கிடப்பதாக ராதிகா நினைக்கிறாள். அந்த நினைப்பே மனதில் சுமக்க முடியாத சுமையாக ஏறிவிடுகிறது. நெஞ்சம் கனக்க, ஏன்பா கண்ணன் வேண்டாம் இந்த போட்டோவுக்கு என்று கேட்கிறாள். நாதன் பதில் சொல்லவில்லை. ஆனால் குமார், கண்ணனும் வரட்டுமே, அம்மா அவனையும் தன் பிள்ளை மாதிரி நடத்தினாள் என்கிறான். நாதனுக்கு கோபம் தலைக்கு ஏறுகிறது. ஆனால் தம் பிள்ளை அன்று தொலை தூரத்தில் இருக்கும் டேராடூனுக்கு போகிறானே என்ற எண்ணத்தினால் தம்மை தாமே அடக்கிக் கொள்கிறார். அவருடைய மௌனம் சம்மதத்தின் அறிகுறி என்று எண்ணிய குமார் கைகளால் சைகை செய்து கத்தியும் கண்ணனை கூப்பிடுகிறான். அவனும் வருகிறான். போட்டோவும் எடுத்து விடுகிறார்கள். அதன் பின் ஒரு படத்திலும் கண்ணன் இல்லை. ஏன் படமே இல்லை? படம் எடுத்த 8ஆம் நாள்தானே ராதிகாவுக்கு பிறந்த நாள் வந்தது. கண்ணனை நாதன் வெளியேற்றினார். திடீரென்ற ராதிகா எழுந்தாள். மனதில் ஆத்திரம் குமுறிக்கொண்டு எழுந்தது. இந்த ஆல்பத்தில் கண்ணன் இருக்கலாம், அவளுடைய மனதில் கண்ணன் இருக்கலாம். ஆனால் நேருக்கு நேர் உயிரும் சதையுமாக அவன் இருக்கக்கூடாதா? இது என்ன நியாயம்? இது அப்பாவின் முடிவு என்றால் அது நாகரிகமற்ற முடிவு, 10ஆம் வசலிக்கான முடிவு. அதை அவள் தகர்க்க வேண்டும். வயசு வந்த பெண், அதுவும் படித்த பெண், தன்னையே மீறி போய்விடுவாள் என்று அப்பா நினைத்தால் அப்பாவின் மனம் பிதற்றுகிறது என்றுதானே அர்த்தம். இன்றைக்கு பேசி தீர்த்து விடுகிறேன் என்று ராதிகா முணுமுணுத்தாள். அடுத்த கணம் ஆள் அரவம் கேட்டு திடுக்கிட்டாள். நாதன் நின்று கொண்டிருந்தார். என்ன ராதி, ஏதோ உனக்குள் நீயே பேசிக்கொள்கிற என்று கேட்டார் அவர். ராதிகா வாயில் பெருகிய உமிழ்நீரை மெல்ல விழுங்கினாள். மகாலிங்கம் ஒரு அபூர்வ மனிதர். நினைத்ததை செயலாக்குவதில் அவருக்கு இருக்கும் சாமர்த்தியம் வேறு யாருக்காவது இருக்குமா என்பது சந்தேகம்தான். செய்ய விரும்பாததையும் இயலாததையும் அவர் நினைத்தும் பார்க்க மாட்டார். என்றைக்கு அவருடைய பெண் நளினி மேற்படிப்புக்காக ஜெர்மனிக்கு பறந்தாளோ அன்றையில் இருந்து அவருடைய மனம் ரசாயனத்தில் ஈடுபட ஆரம்பித்தது. ரசாயனத்தால் என்ன என்ன செய்யலாம்? ரசாயனம் மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் பயன்படுகிறது என்பதையெல்லாம் முதலில் விபரமாக அறிந்து கொண்டார். பம்பாய், சென்னை முதலான நகரங்களுக்கு சென்று பற்பல தொழிற்சாலைகளை பார்வையிட்டார். தலை சிறந்த ரசாயன அறிஞர்களை அணுகி பல விஷயங்களை அறிந்து கொண்டார். முதல் தரமான ரசாயன தொழிற்சாலை ஒன்றை நிறுவி நடத்துவதற்கு எவ்வளவு மூலதனம் தேவையாக இருக்கும் என்பதை
ரசாயன பொருளாதார நிபுணர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். பூர்வாங்க ஏற்பாடுகளில் அவருடன் சேர்ந்து கண்ணனும் முழு மனதுடன் ஈடுபடவே வேலைகள் துரிதமாக ஆரம்பித்தன. ஊட்டியிலேயே நல்ல இடத்தில் ஒரு பழைய தொழிற்சாலை விலைக்கு வந்தது. அதை ரசாயன தொழிற்சாலையாக மாற்றி அமைக்க முடியும் என்று ரசாயன என்ஜினியர்கள் சொல்லவே அவர் அந்த தொழிற்சாலையை வாங்கி வேலைகளை ஆரம்பித்தார். அவருடைய பரம்பரை பணமும் செல்வாக்கும் வேண்டிய பர்மிட்டுகளையும் லைசன்ஸுகளையும் எளிதில் வாங்கி கொடுத்தன. நளினி திரும்பி வருவதற்கு இன்னும் சில மாதங்களே இருந்தன. அதற்குள் தொழிற்சாலை இயங்க ஆரம்பிக்க வேண்டும் என்று மகாலிங்கம் பிடிவாதமாக இருந்தார். இரவு பகல் பாராமல், குளிரை லட்சியம் செய்யாமல் தொழிலாளர்கள் உழைத்தார்கள். நிர்மாண பொறுப்பை ஏற்றிருந்த என்ஜினியரும், இனி தொழிற்சாலையை நடத்த வேண்டியவர்கள் நீங்களும் உங்களுடைய கெமிக்கல் என்ஜினியர்களும் தாம் என்று கூறி தொழிற்சாலையை மகாலிங்கத்தினிடம் ஒப்படைத்தார். துவக்க விழா நடக்க இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை. இந்த சமயத்தில்தான் திடீரென்று ஒரு தந்தி வந்தது. அதை படித்ததுமே அவர் வெங்கோபராவை விரட்டினார். கண்ணனை சந்தித்து அழைத்து வர ஜீப்பில் இருந்து இறங்கிய கண்ணன் அவசர அவசரமாக பங்களாவினுள் விரைந்தான். குட் மார்னிங் சார். கண்ணனை பார்த்த மகாலிங்கம் அவனுடைய குட் மார்னிங்குக்கு தலையசைத்து விட்டு உட்கார் என்றார். பிறகு, ராவ்ஜி, மேட்டுப்பாளையத்தில் 2 வாகன் வந்திருக்கு. லாரியுடன் நீரே போய் லோடு பண்ண ஏற்பாடுகளை செய்யும் என்றார். வெங்கோபராவ் சென்ற பின் மகாலிங்கம், கண்ணன், இன்னைக்கு தந்தி வந்தது. ஸ்ரீதர் வேலையை ஒப்புக்கொண்டு விட்டான் என்றார். அவருடைய கை தந்தியை எடுத்து அவனிடம் நீட்டியது. பம்பாயில் இருந்து வந்திருக்கிறது என்ற கண்ணன் முணுமுணுத்தான். 2000 ரூபாய் சம்பளம் கொஞ்சம் அதிகம்தான் இல்லையா என்று ஆரம்பித்த மகாலிங்கம், ஆனா ஆள் சூரப்புலி, கெமிஸ்ட்ரியை கரைச்சு குடிச்சவன். அமெரிக்காவே அவனுடைய ஆராய்ச்சிகளை கண்டு வாகி பொளந்திருக்கு என்றார். அவருடைய பேச்சு தாம் செய்துவிட்ட முடிவுக்கு சமாதானம் தேடுவது போல இருந்தது. நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு பெரிய புலியாக இருந்தால் இந்த 2000க்கு ஏன் வருகிறான் என்றுதான் எனக்கு புரியவில்லை என்றான் கண்ணன். கண்ணனுடைய குரலில் கேலி ஒலிக்கிறதோ என்று தம்மை தாமே ஒரு தடவை கேட்டுக்கொண்ட மகாலிங்கம், உனக்கு புரியாமல் இருப்பதில் எனக்கு ஆச்சரியம் இல்லை. போன மாதம் நான் பம்பாய்க்கு போயிருந்த போது அவனுடன் பேசினேனே. இப்போது இதைவிட அதிக சம்பளமும் காரும் வீடும் கிடைக்கின்றனவாம். ஆனால் நிம்மதியான வாழ்க்கையும் ஆராய்ச்சிக்கு தேவையான சூழ்நிலையும் இல்லையாம். ஊட்டி மாதிரி ஒரு இடத்தில் தனக்கு தேவையான அமைதியும் சூழ்நிலையும் கிடைக்கும் என்று தோன்றுகிறதாம் என்றார். கண்ணன் மெதுவாக எழுந்தான். கையில் இருந்த தந்தியை விரல்கள் எந்திரமாக மடித்தன. அப்படியானால் வேலையை ஒப்புக்கொள்ள ஏன் இவ்வளவு தாமதம்? தெரியவில்லை. ஒருவேளை இருக்கிற வேலையில் இருந்து விடுதலை பெற தாமதமோ என்னவோ. கண்ணன் பதில் சொல்லவில்லை. இந்த ஸ்ரீதர் யார், எங்கே பிறந்தவன், எங்கே வளர்ந்தவன் என்ற கேள்விகள் எல்லாம் உள்ளத்தில் முளைக்கலாயின. ஆள் எப்படி? ராஜா மாதிரி இருக்கிறான். வெடுக் வெடுக் என்று பேசுகிறான். சதா சிரித்த முகம். மேல் நாட்டு நாகரிகமும் நம் நாட்டு பண்பும் அவனிடம் குழைந்திருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. இந்த ஸ்ரீதருக்கு எந்த ஊர்? தஞ்சாவூர் ஜில்லாதானாம். ஆனால் அவன் பிறந்த மண்ணை பார்த்தது கூட இல்லை. தகப்பனார் டில்லியிலேயே வாழ்நாளை கழித்தவராம். ஆனால் ஒரு அதிசயம், ஊட்டியில் தூரத்து உறவினர் ஒருவர் இருக்கிறார். யார் தெரியுமா? இதுவரையில் தனக்குள்ளேயே ஸ்ரீதரை பற்றி பற்பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்த கண்ணன், நாதன் ரிட்டையர்ட் ஐசிஎஸ் என்றான் சுருக்கமாக. ரொம்ப சரி. அவருக்கும் இவனுக்கும் என்ன சொந்தம்? அதை விபரமாக சொல்லவில்லை அவன். மனைவி மூலமாக உறவு என்ற கண்ணன், இப்போ என்ன ஏற்பாடு செய்யணும் என்றான். விருந்தினர் விடுதி மாடியை ஸ்ரீதருக்கு ஒழித்து கொடுத்து விடலாம். இப்போதைக்கு அங்கே இருக்கட்டும். நாளைக்கு நீயே காரை எடுத்துக்கொண்டு மேட்டுப்பாளையத்துக்கு போய் அவனை சந்தித்து அழைத்து வா. கோத்தகிரி எஸ்டேட் விஷயமாக சப்ரிஜிஸ்தாரை பார்க்க போக வேண்டாமா? அடுத்த வாரம் போனால் போதும். கண்ணன் மெதுவாக நகர்ந்தான். கதவு வரையில் சென்றவன் திரும்பி மகாலிங்கத்துக்கு முன்னால் வந்து நின்றான். என்ன வேணும் கண்ணன் என்ற மகாலிங்கம் கேட்டார். நான் 1 மாசமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். முதலில் தயங்கிய அவன் தொடர்ந்து, நீங்களும் ஆகட்டும் ஆகட்டும் என்று சொன்னீர்கள் என்று நிறுத்தினான். எதை பற்றி? கோத்தகிரிக்கோ குன்னூருக்கோ மாற்றல் வேண்டும் என்று. கண்ணன், உனக்கு இனிமேல் எஸ்டேட் வேலையே இருக்காது.
கண்ணனுக்கு தூக்கி வாரி போட்டது. மகாலிங்கம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்? அவரை அவன் ஏறிட்டு பார்த்தான். பார்வையே கேள்வியாக அமைந்தது. ஊட்டி கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் நிர்வாக மேனேஜராக உன்னை நியமிக்கப் போகிறேன். ஸ்ரீதர் டெக்னிக்கல் சைடை பார்த்து கொள்வான். கண்ணன் ஏதோ சொல்ல ஆரம்பிப்பதற்குள், ஒரு நல்ல நாளாக பார்த்து ஆர்டரை தருகிறேன். இப்போதைக்கு 700 ரூபாய் சம்பளம் என்ன என்று மகாலிங்கம் கூறி முடித்தார். கண்ணனுக்கு என்ன சொல்வது என்றே புரியவில்லை. மனம் குழம்பியது. அந்த வேளையில் மேனேஜர் பதவியோ 700 ரூபாய் சம்பளமோ இரண்டும் கொடுக்கக்கூடிய அந்தஸ்தோ பெரிதாகப்படவில்லை. எவ்வளவு அவன் ஊட்டியை விட்டு, நாதனை விட்டு, ராதிகாவை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்று பார்க்கிறானோ அவ்வளவுக்கும் மகாலிங்கம் அவனை ஊட்டியிலேயே அமுத்தி வைத்திருக்கிறாரே. அவனுடைய குழப்பத்தை அறிந்து கொள்ளாத மகாலிங்கம், என்னடா ஒரு மேனேஜருக்கு 2000, இன்னொருவனுக்கு 700 என்று சொல்கிறாரே என்று யோசிக்கிறாயா? உன் வேலை சாசுவதம். பொறுப்பு அதிகமாக சம்பளமும் ஏறும். மாதம் 2000 எத்தனை வருஷங்களுக்கு நான் கொடுக்க முடியும்? நளினி வந்து ஒரு 6 மாதம் பழகிவிட்டால் அப்புறம் அவள் ஏற்றுக்கொண்டு விடுவாள் என்றார். கண்ணன் தாழ்ந்த குரலில், குன்னூரோ கோத்தகிரியோதான் எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊட்டியில் நிம்மதியும் திருப்தியும் இருக்காது என்றான். மகாலிங்கம் எழுந்தார். கலகலவென்று சிரித்தார். நிம்மதியும் திருப்தியும் அவனவன் மனசை பொறுத்திருக்கிறதே தவிர இடத்தை அல்ல. நீ வேலையில் மூழ்க ஆரம்பித்து விட்டால் நிம்மதி தானாக வந்துவிடும். கவலைப்படாதே. கண்ணன் பதில் சொல்லாமல் திரும்பவும் அவர் மீண்டும் கூப்பிட்டார். கண்ணன், ராதிகா இன்னைக்குத்தானே வருகிறாள் சென்னையில் இருந்து? ஆமாம் சார். மாமாவை பார்த்தால் சொல்லு, நானும் ஐயாவும் பார்க்க வரப்போகிறோம் என்று. நான் இன்னைக்கு இனிமேல் பார்க்க போக மாட்டேன் சார். ஏன் என்று அவர் கேட்கவில்லை. சரி, நான் போனில் சொல்லிக் கொள்கிறேன் என்றார். கண்ணன் வாசலை தாண்டி நடந்தான். அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. வேலையை ராஜினாமா செய்து நீலகிரி ஜில்லாவையே விட்டு போய்விடலாமா என்று கூட தோன்றியது. ஆனால் அடுத்த கணமே அது கோழையின் முடிவாகப்பட்டது. மீண்டும் அவன் ஜீப்பில் ஏறிக்கொண்ட போது மனக்கண் முன் ஸ்ரீதர் தோன்றினான். ஸ்ரீதரும் அவனும் ஒரே வயசுதான். கற்பகத்தின் ஒன்றுவிட்ட தமையனாரின் பல பிள்ளைகளில் ஒரு பிள்ளை அவன். டில்லி அரசாங்கத்தில் ஒரு பெரிய பதவியை வகித்து கொண்டிருந்த அவர் ஒரு தடவை ஊட்டிக்கு வந்திருந்தார். தங்கை கற்பகம் எவ்வளவு வற்புறுத்தியும் அவர் பங்களாவில் தங்காமல் பெரிய ஹோட்டல் ஒன்றில் தங்கி கோடை விடுமுறையை கழித்தார். அப்போது அவருடைய 7 பிள்ளைகளும் காலை வேளைகளில் நாதன் வீட்டுக்கு வந்து போவார்கள். ராதிகாவுக்கு அப்போது 8 வயசு. குமார், கண்ணன், ஸ்ரீதர் இன்னும் மற்றவர்களும் நந்தவனத்தை சுற்றி ஓடி விளையாடுவார்கள். ராதிகாவும் ஸ்ரீதருடைய கடைசி தம்பியும் கிளாஸ் ஹவுஸில் உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பார்கள். எப்போதோ நடந்த காட்சிகள் இன்னும் நினைவு வட்டத்தினுள் புகுந்து கண்ணனை வதைக்கின்றன. ஸ்ரீதர் எதற்காக இப்போது திடீரென்று ஊட்டியில் முளைக்க வேண்டும்? சின்னஞ்சிறிய ஊரில் 2000 ரூபாய் சம்பளம் வாங்கும் அவள் வெகு எளிதில் நாதனுடைய கவனத்தை ஈர்த்து விடுவானே. இம்மாதிரியான ஒரு பிள்ளையை நினைத்துத்தானே நாதன் இரவும் பகலும் ஏங்கி காத்து கிடக்கிறார். ராதிகா சென்னையில் இருந்து திரும்பி வருகிறாள். அதே சமயம் பம்பாயில் இருந்து ஸ்ரீதர் வருகிறான். இருவரும் ஊட்டியில் சந்தித்து கொள்ள விதியே வழி வகிக்கிறதா? நாதனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க தெய்வம் உறுதுணையாக இருக்கிறதா? தெய்வமே இப்படி நாதன் பக்கமாக நின்றுவிடும் போது கண்ணன் ராதிகாவை விட்டு விலகி சென்று விட வேண்டும் என்று சபத ஒலி எழுப்புவதே அனாவசியம். அவன் விலகாமலே மற்றவர்கள் அவனை விலக்கி விடுவார்கள். திடீரென்று அவன் தன்னைத்தானே இதுநாள் வரையில் ஏமாற்றி கொண்டிருப்பதை உணர்ந்தான். என்னதான் ராதிகாவை விட்டு போய்விட வேண்டும் என்று அவன் தனக்குத்தானே சொல்லி கொண்டாலும் அவனுடைய உள்ளம் அவள் பக்கம்தானே நெருங்கிக் கொண்டு ஓடுகிறது. அவனால் ராதிகாவை மறக்கத்தான் முடியுமா? திடீரென்று, ஹலோ பிரதர், குட் மார்னிங் என்ற குரல் எழுந்தது. கண்ணன் திரும்பினான். முகமெல்லாம் மலர அப்பு ஜீப்பின் அருகில் நின்று கொண்டிருந்தான். கண்ணன் ஏன் வருவதில்லை? அவன் வரக்கூடாது என்று அப்பா தடை உத்தரவு போட்டிருக்கிறாரா? அப்படியானால் ஏன் என்றெல்லாம் கேள்வி மேல் கேள்வியாக கேட்டு அப்பாவை திணற அடிக்க வேண்டும் என்று தன்னுள் பொறுமை கொண்டிருந்த ராதிகா, நாதன் அவளுடைய அறைக்குள் திடீரென்று பிரவேசித்ததும் அயர்ந்து போனாள். என்ன ராதி, உனக்குள் நீயே பேசிக் கொள்கிறாய்?
என்ற அவர் கேள்வியை கேட்டு அவளுடைய முகத்தையே கூர்ந்து பார்த்தபோது ராதிகாவுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை. எடுத்த எடுப்பிலேயே எப்படி அவள் கண்ணனை பற்றி கேட்பாள்? சுற்றி வளைத்து பேசி கடைசியில் அவனை பற்றி விசாரிக்கலாம் என்றால் எதை மையமாக வைத்து அவள் பேசுவாள்? நாதன் ராதிகாவின் முகம் வாடியிருப்பதை ஒரு வினாடியில் உணர்ந்து விட்டார். அதற்கு காரணம் என்ன என்பது அவருக்கு தெரியும். யார் தினசரி வந்து போய்க் கொண்டிருந்தால், யார் தினம் தினம் வந்து அவளுடன் பேசிக் கொண்டிருந்தால் என்றென்றும் அவளுடைய இதயத்திலேயே பதிந்து போய்விடுவான் என்று அவர் பயப்படுகிறாரோ, அவன்தான் அவளுடைய மன சங்கடத்துக்கு காரணம் என்பது அவருக்கு புரிந்துவிட்டது. நிலைமை அவருக்கு தெளிவாக தெரிந்த போதிலும் அவளை தேற்ற வேண்டும் என்ற துடிப்பு அவருள் எழுந்தது. ஏன் ராதை, ஒரு மாதிரியா இருக்க? பழைய ஆல்பங்களை எல்லாம் பார்க்கறப்போ மனசு வேதனைப்படுறதா? ராதிகா தலையசைத்தாள். ஆல்பம் டைரி எல்லாம் எதற்கு வைத்துக் கொள்கிறோம் ராதி? பழசையெல்லாம் புதுசா கண்ணெதிரே கொண்டு வந்து நிறுத்தி பழைய சந்தோஷத்தையும் ஞாபகப்படுத்தி கொள்ளத்தான். ராதிகா எழுந்தவள் மீண்டும் நாற்காலியில் உட்கார்ந்தாள். ஆல்பத்தில் இருக்கிற போட்டோ எல்லாம் நீங்க சொல்ற சந்தோஷத்தை கொக்கி போட்டு இழுக்கின்றனவா அப்பா? அம்மாவின் போட்டோவை பார்த்தால் இப்ப உங்க மனசுல சந்தோஷம் உண்டாகுமா? வேதனை தோணுமா? நாதன் கலகலவென்று சிரித்தார். நீ சரியான கேள்வியாகத்தான் கேட்கிறாய். உன் அம்மாவை பத்தி நினைக்க நினைக்க எனக்கு போட்டோவோ ஆல்பமோ டைரியோ வேண்டாம். அவ என்னைக்கும் என் உடம்பு முழுவதும் வியாபித்திருக்கிறாள். நாம் எதை காலப்போக்கில் மறந்து விடுகிறோமோ அதை ஞாபகப்படுத்தி பார்க்கத்தான் இந்த ஆல்பம் உபயோகப்படுகிறது. நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதிலே சொல்லவில்லையே அப்பா. நீ என்ன கேட்ட? ராதிகா ஆல்பத்தை எடுத்து மடியில் வைத்து கொண்டாள். அப்பா என்று ஆரம்பித்தவள் பல படங்களை புரட்டி கொண்டே, இதில் இருக்கிற போட்டோவெல்லாம் எப்பவோ எடுத்தது. சில பார்க்காமலேயே நினைவில் இருக்கு. சில போட்டோக்களை பார்த்தால் எடுத்த நாட்களின் விசேஷம் ஞாபகத்துக்கு வரது. 1 2 எத்தனை தடவை பார்த்தாலும் மனசுல ஒட்டாம போயிடுறது என்றாள். இருக்கலாம் என்றார் நாதன். இருக்கலாம் என்ன அப்பா, இருக்கலாம். அப்படித்தானே இருக்கு. சரி சொல்லு. முதல்ல சொன்னதையும் கடைசியில சொன்னதையும் விட்டு விடுங்கள். சில போட்டோக்களை பார்த்தால் எடுத்த நாட்களின் விசேஷம் ஞாபகத்துக்கு வரதுன்னு சொன்னனே, அதை பத்தி மட்டும் பேசுவோம். நீங்க சொல்ற மாதிரி சந்தோஷம் மாத்திரமா நமக்கு உண்டாகிறது? அன்னைக்கு இருந்த மகிழ்ச்சி, ஆரவாரம் ஒன்னும் இன்னைக்கு இல்லையே என்கிற வேதனையும் அதிருப்தியும் இப்போ பிறக்கிறதே. இதை எப்படி தவிர்க்க முடியும்? அன்னைக்கு மகிழ்ச்சியும் ஆரவாரமும் இருந்ததுன்னு இன்னைக்கு நினைச்சு பார்க்கிற போது தெரியறது ராதி. ஆனா அன்னைக்கு ஆஹா, நாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கோம்னு உனக்கு நினப்பு உண்டாகி இருந்ததா? கிடையவே கிடையாது. உதாரணமா ஒன்னு சொல்றேன் கேளு. இன்னைக்கு நம் வீட்டுல ஒரு பார்ட்டி. ஊட்டியில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் வருகிறார்கள். பேசுகிறார்கள், சிரிக்கிறார்கள். நமக்கு பெருமை சந்தோஷம் எல்லாம் உண்டாறது. ஆனா இந்த பெருமை சந்தோஷம் எல்லாம் தனி உணர்ச்சிகளா நம்ம மனசுல நிக்கிறதில்ல. பார்ட்டி நடக்கிற போதே எத்தனையோ விதமான உணர்ச்சிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரியாக பேசுவார்கள், பார்ப்பார்கள். சங்கடமான கேள்விகள் கேட்பார்கள், கர்வமாக பீத்திக் கொள்வார்கள். ஆனா 2 வருஷம் கழிச்சு இதை நினைச்சு பார்க்கிற போது மனசுல மகிழ்ச்சியும் நிறைவும் தான் தேங்கி இருக்கிறது தெரியும். நான் சொல்றது உனக்கு புரியறதா ராதி? சரியப்பா, ஆனா நீங்க ஒரு பட்சமாகவே பேசிவிட்டீர்கள். தோ இந்த போட்டோவை பாருங்கள், அப்புறம் சொல்லுங்கள். ராதிகா ஆல்பத்தை நீட்டினாள். நாதன் அதை தொடாமலே தலையை மட்டும் நீட்டி பார்த்தார். ஏன், நீ, உன் அண்ணா, அப்புறம்? நாதன் முடிக்கவில்லை. பெண்ணின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார். ஏன்பா நடுவுல நாக்கு நின்னுடுத்து? நான், அண்ணா, அப்புறம்? கண்ணன் என்றார் நாதன். அவருடைய குரல் கம்மியது. இதை யார் எடுத்தார்கள் அப்பா? நான் தான். எப்போ எடுத்தீர்கள், ஞாபகம் வர்றதா? குமார் ஒரு தடவை வந்து டேராடூனுக்கு திரும்பி போன அன்னிக்கு. நீங்கள் இப்படி சொல்லி முடிச்சுட்டா இந்த போட்டோவுக்கு அர்த்தமே இல்லையப்பா. ஏதோ குமார் திரும்பி போற போதெல்லாம் போட்டோ எடுக்கிறது என்பது வழக்கம் என்கிற மாதிரி பேசுகிறீர்கள். இதை பார்க்கிறப்போ உங்க மனசுல தோன்றிய உணர்ச்சிகளையே மறைக்கிறீர்கள். ஏன் உணர்ச்சியின் உசிரையே எடுத்து தனியாக வைக்கிறீர்கள்? நான் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்கள். இந்த போட்டோவிலே கண்ணன், அண்ணா, நான் 3 பேரும் இருக்கோம். நீங்க முதல்ல என்னையும் அண்ணாவையும் போட்டோ எடுக்க கூப்பிட்டீர்கள். அண்ணா பிடிவாதமாக கண்ணனும் இருக்கணும்னு சொன்னான்.
கடைசியில் அவனும் வந்து எனக்கும் அண்ணாவுக்கும் நடுவில் உட்கார்ந்து கொண்டான். அப்புறம் அப்புறம் ராதிகா பேச்சை முடிக்காமல் அப்பாவையே பார்த்தாள். அப்புறம் என்றார் நாதன். அவருடைய நா யந்திரமாக இசைத்தது. அப்புறம் என்ன? அண்ணா டேராடூனுக்கு போனான், மறுபடியும் வந்தான், மறுபடியும் போனான், வந்தான், போனான். ஆனால் கண்ணன் இந்த போட்டோ எடுத்த 4-5 நாளைக்கு அப்புறம் என் பிறந்த நாள் வந்தது. அன்னைக்கு ராத்திரி நீங்கள் அவனை அவனை ராதிகாவால் மேலே பேச முடியவில்லை. தொண்டை அடைத்து கொண்டது. நாதன் வாய் திறவாமல் சுற்றுமுற்றும் பார்த்தார். இளம் பச்சை சுவர்களில் சிறு சிறு ஓவியங்கள் கண்ணில் பட்டன. ஜன்னல் கண்ணாடியின் விரிசலை மறைக்க கட்டியிருந்த காகிதம் பழுப்பேறி அசிங்கமாக தெரிந்தது. ராதிகாவின் கட்டிலில் தலையணையின் விளிம்பில் ஒரு வெள்ளை ரோஜா எப்போது மெத்தை மீது விழுமோ என்ற நிலையில் கிடந்தது. அவர் ஒரு வினாடி கண்களை மூடிக்கொண்டார். ஆனால் காட்சி மறையவில்லை. இதே அறை, இதே இடம், இதே கட்டில். அவர் திடீரென்று விழித்து கொண்டார். கை அவரையும் மீறி முரட்டுத்தனமாக கைத்தடியை பற்றியது. இருவருடைய மௌனமே அறையில் ஒரு புதுவிதமான ஒலியை எழுப்பிவிட்ட பிரம்மையை உண்டாக்கியது. மௌனத்துக்கே ஒலி உண்டென்றால் அந்த ஒலி எங்கிருந்து வருகிறது? ஏன் அந்த ஒலியால் சலனம் பிறக்கிறது? அல்லது சலனம் பிறந்ததனால் தான் மௌனம் தோன்றியதா? சலனம்தான் ஒலியை பிறப்பித்ததா? இல்லை சலனமும் மௌனமும் ஒன்றேயா? நாதன் அசையாமல் தலை குனிந்து உட்கார்ந்திருக்க ராதிகா மெதுவாக எழுந்தாள். கையில் இருந்த ஆல்பத்தை மேஜை மேல் வைத்துவிட்டு அப்பாவின் எதிரே வந்தாள். அப்பா. என்னம்மா ராதி? அவர் நிமிர்ந்து பார்த்தார். இந்த ஒரு போட்டோவை பார்க்குறப்போ நீங்க எடுக்காத எத்தனையோ போட்டோக்கள் உங்க மனசுல மோதிண்டு வர்றது இல்லையா அப்பா? நீ ஞாபகப்படுத்திட்ட ராதி. ஐ எம் சாரி ஃபாதர். ஆனா யாரும் ஞாபகப்படுத்தாமலே என் மனசுல இதெல்லாம் நினைவுக்கு வர்றதே. இப்போது நாதன் மெதுவாக எழுந்தார். இனி ஆல்பத்தை அடுப்பில் போட்டு எரித்தாலும் கண்ணனை அவளுடைய மனதில் இருந்து வெளியே இழுத்து அழிக்க முடியாது என்ற எண்ணம் அவருள் தோன்றியது. திடீரென்று அவர் கேட்டார். ராதி, நான் அன்னைக்கு அப்படி செய்தது தப்புன்னு நீ நினைக்கிறாயா? கேட்ட பின் ஏன் கேட்டோம் என்று மனம் உதைத்து கொண்டது. அன்னைக்கு நீங்க அப்படி செய்தது சரியோ தப்போ இப்ப விவாதிக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஆனா இப்போ நீங்க செய்யறது தப்புன்னு எனக்கு படுறது. இப்போ நான் என்னம்மா செய்யறேன்? கண்ணனை இந்த பங்களா பக்கம் தலை நீட்டாம அடிக்கிறீர்கள். நான் இன்னும் பச்சை குழந்தைன்னு நினைக்கிறீர்கள். நீ இன்னும் பச்சை குழந்தைன்னு நான் நினைக்கவே இல்லை ராதி. என் மனசுல இருக்கிற எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. பயம் இருக்கு இல்லையா அப்பா? அப்படியானால் உங்க பெண் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம்? இல்ல. மனசுல இத்தனை பயத்தை வச்சுண்டு நீங்க எப்படி அப்பா என்னை மெட்ராஸுக்கு அனுப்பி ஹாஸ்டல்ல இருந்து படிக்க வச்சீர்கள்? யதார்த்தமாக நாதன் பதில் சொன்னார். மெட்ராஸ்ல நீ படிக்க போறப்போ எனக்கு கவலையோ நீ சொல்ற பயமோ இருக்கவில்லை. ராதிகா சிரித்தாள். அவளுடைய சிரிப்பில் வெறுப்பின் ஒலி கேட்டது. ஆனா இப்ப கவலைப்பட ஆரம்பித்து விட்டீர்கள். இந்த கவலையை போக்க ஒரே ஒரு வழிதான் உங்களை பொறுத்த மட்டில் இருக்க முடியும். நாம் ஊட்டியை விட்டு வேறு எந்த ஊருக்காவது போய்விட வேண்டும். ஏன்னு கேட்டா இப்ப கண்ணனும் ஊட்டியில இருக்கான். அவனை உங்களால் விரட்ட முடியாது. நாதனுடைய மனதில் 4 நாட்களுக்கு முன்பு கண்ணன் தான் குன்னூருக்கோ கோத்தகிரிக்கோ மாற்றல் வாங்கி கொள்ள போவதாக சொன்னது நினைவுக்கு வந்தது. அந்த நினைவில் அவர், நாம் ஊட்டியை விட்டு போக வேண்டாம் ராதி என்றார். மறுகணமே தம்முடைய பேச்சு அவருக்கே குழந்தைத்தனமாகப்பட்டது. ராதிகா ஒரு நிமிஷம் மௌனமாக அப்பாவை பார்த்தாள். தான் கேட்க வேண்டிய கேள்வியை அப்பட்டமாக கேட்டால்தான் அவரிடமிருந்து பதில் வரும் என்று அவளுக்கு தோன்றியது. ஏனப்பா கண்ணனை நான் வந்ததில் இருந்து இந்த வீட்டில் காணோம்? நான் வர்றதுக்கு முன்னால் தினம் தினம் வந்து போய் கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் எழுதியிருந்தீர்களே. அது வாஸ்தவன்தான் ராதி. அப்போ இப்ப ஏன் வருவதில்லை? வருகிறானே. வருகிறானா? எப்போ வந்தான்? 2 நாளாகத்தான் காணோம். முந்தா நாள் கூட வந்திருந்தான். நான் பார்க்கவே இல்லையே அப்பா. நீங்களும் சொல்லவில்லை. கிளாஸ் ஹவுஸில் நானும் அவனும் பேசிக் கொண்டிருந்தோம். எப்போ? காலையில் 8 மணிக்கே. அயர்ந்து போய் நின்ற ராதிகா, அப்படியானால் அவன் வீட்டுக்குள் வரவில்லை அல்லவா என்றாள். ஆமாம். நீங்க உள்ளே வரக்கூடாது என்று சொல்லவில்லையே. ராதிகா பயத்துடன் கேட்டாள். எங்கே அவர் ஆமாம் என்று சொல்வாரோ என்று. இல்லை. அப்போ
அவனாகத்தான் வீட்டுக்குள் வராமல் கிளாஸ் ஹவுஸிலேயே நின்று பேசிவிட்டு போகிறானா? ஆமாம். ஏன்? தெரியாது. ஒரு கணம் அப்பாவின் முகத்தையே பார்த்துவிட்டு ராதிகா, அப்பா, இன்னைக்கு ராத்திரி கண்ணனை சாப்பிட கூப்பிடுவோம், என்ன சொல்கிறீர்கள் என்றாள். எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று ஆரம்பித்த நாதன், ஆனால் அவன் வரமாட்டான் என்று முடித்தார். அந்த கணமே இனி அவரால் கண்ணனையும் ராதிகாவையும் அதிக நாளுக்கு பிரித்து வைக்க முடியாது என்ற எண்ணம் அவருள் உண்டாகியது. அவன் எங்கே இருக்கிறான்? மகாலிங்கம் பங்களாவுக்கு பின்னாடி ஒரு காட்டேஜில். நான் சொல்லி அனுப்ப போகிறேன் என்று சொல்லிவிட்டு ராதிகா அப்பாவின் முகத்தை பார்த்தாள். என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்பது போல இருந்தது அவளுடைய முகபாவனை. உன் இஷ்டம் என்றார் நாதன். அடுத்த வினாடியே கணகணவென்ற மணியோசை கேட்டது. தொடர்ந்து அப்பு வந்திருக்கிறான் என்று அப்புவின் குரலும் கேட்டது. நல்ல வேளை, சமயத்துக்கு அப்புவே வந்துவிட்டான், அவனையே அனுப்பலாம் என்ற ராதிகா துள்ளினாள். இனிமேல் மனம் குழம்பி பிரயோசனம் இல்லை என்ற முடிவுடன் நாதன் ஹாலை நோக்கி நடந்தார். மகாலிங்கத்தின் பங்களாவில் இருந்து கண்ணனும் அப்புவும் புறப்பட்டார்கள். கண்ணன் அவனிடம் நடந்ததை எல்லாம் சொன்னான். எத்தனைக்கு எத்தனை தனக்கு ஊட்டியை விட்டு போய்விட வேண்டும் என்று இருந்ததோ அத்தனைக்கும் விதி சிரித்து விளையாடி அவனை ஊட்டியிலேயே அழுத்து விடுகிறது என்று அவன் அங்கலாய்த்து கொண்டான். அப்போ கலகலவென்று சிரித்தான். ஏன் சிரிக்கிற என்ற கண்ணன் கேட்கவில்லை. கேட்கிறானா என்று சில நிமிஷங்கள் காத்திருந்துவிட்டு அப்போவே காரணத்தை சொல்லிவிடுவான் என்பது அவனுக்கு தெரியும். ஊட்டியை விட்டு போய்விட வேண்டும் என்று ஏன்தான் இப்படி துடிக்கிறாயோ என்றான் அப்போ. ஏன்னு உனக்கு தெரியாதா? தெரியாம என்ன, நன்னா தெரியும். நீ உன் ராதிகாவை விட்டு ஓட பார்க்கற. நீ எங்க ஓடி போனாதான் என்ன பிரயோசனம்? நீ உன் மனசை விட்டு அவள் போகவில்லை. அதுக்காக இங்கேயே உன் பாட்டுக்கு இரு. உன்னை யார் என்ன செய்ய முடியும்? ராதிகா உன்னை மறந்துட்டான்னு நினைச்சுக்காதே. இன்னும் உன்னை நினைச்சுண்டுதான் இருக்கா. ராதிகா என்னவெல்லாம் நினைக்கிறாள்? இந்த கேள்வி கண்ணனுடைய உள்ளத்தில் எழுந்தபோது கொக்கி போட்டு வார்த்தைகளை அப்புவினிடமிருந்து வரவழைக்க வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாயிற்று. சும்மா பேத்தாத அப்பு, ராதிகா இத்தனை நாள்ல என்னை கண்டிப்பா மறந்து போயிருப்பாள். மெட்ராஸ்ல 4 வருஷம் படிச்சதுல பழைய எண்ணங்கள் எல்லாம் மனசுல புதஞ்சு புதஞ்சு, மணலில புதஞ்சு புதஞ்சு போற தண்ணி மாதிரி மனசுக்கு அடியில ஒடுங்கி போயிருக்கும். அப்போ கண்ணனை ஏமாற்றி விட்டான். இருந்தாலும் இருக்கும் என்றான் அவன். பதிலே சப்பென்று இருந்தது கண்ணனுக்கு. நாளைக்கு நீ மேட்டுப்பாளையம் போக போகிறாய் இல்லையா என்று அப்பு வேறு திசையில் பேச்சை இழுத்தான். ஆமாம். ஐயா, மாமி கோயம்புத்தூருக்கு போய் அரிசி அப்பளம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காள். ஜெர்மனிக்கு அனுப்பணுமாம். என்னை மேட்டுப்பாளையத்தில் இறக்கிவிடு, அங்கே இருந்து பஸ்ஸில் போயிடுறேன். சரி என்ற கண்ணன் தொடர்ந்து 7 மணிக்கு சேரிங் கிராஸில் இரு என்றான். ஓஹோ என்ற அப்பு, கண்ணா, இந்த ஸ்ரீதர் இருக்கிறானே, அவன் முன்னொரு காலத்தில் செட் ஹவுஸில் அப்பா அம்மாவுடன் வந்திருக்கிறான் இல்லையா என்று கேட்டான். ஆமாம், சின்ன பையனா இருந்த ரெட் ஹவுஸில் அப்பா அம்மாவுடன் வந்திருக்கிறான் இல்லையா என்று கேட்டான். ஆமாம், சின்ன பையனா இருந்தபோது. இப்போ பெரிய ஆளா வர்றான். மகாலிங்கம் 2000 ரூபாய் சம்பளம் கொடுக்க போகிறாராமே. ஆமாம், ஜாஸ்தி தான். எனக்கு தெரியாது. எனக்கு என்ன தோன்றது தெரியுமா? என்ன? 1 வருஷத்துக்கு மேல ஸ்ரீதரை அவர் வச்சுக்க மாட்டார். நளினி இன்னும் 5-6 மாசத்துல வந்துடுவா. அதுக்கப்புறம் ஸ்ரீதர் கிட்ட எல்லா வேலையும் கத்துண்டுடுவா. அதன் பின் ஃபேக்டரியை பெண் ஒருத்தியாலேயே நடத்திட முடியும்னு மகாலிங்கத்துக்கு தோணிடும். அப்புறம் 2000 ரூபாய் சம்பளம் கொடுப்பானேன்? நான் இதையெல்லாம் யோசிச்சு பார்க்கல அப்போ. அப்போ சிரித்தான். நீ சதா சர்வ நாழிகையும் ராதிகாவையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்க. எப்படி நினைச்சு பார்க்க முடியும் என்ற அப்போ. ஆனால் என்று இழுத்தான். ஜீப் ஒரு மேடு ஏறி சரிவில் இறங்கி போய்க் கொண்டிருந்தது. ஜில் என்ற காற்று கண்ணனுடைய முகத்தில் அடித்தது. ஆனால் என்று கேட்டுவிட்டு அப்புவின் முகத்தை பார்த்தான். அந்த சின்ன வயசுலேயே ஸ்ரீதர் காரியவாதி. காரியத்தை சாதித்து கொள்ள என்ன வேணும்னாலும் செய்வான்னு எனக்கு அன்னிக்கே தோணிடுத்து. எப்படி? நீ அவனுடன் அதிகம் பழகினது கூட இல்லையே. இது தெரியறதுக்கு ரொம்ப பழகணுமா? நான் தான் தினம் காலையிலேயும் சாயங்காலமும் வருவேனே. ஒரு நாள் ஸ்ரீதருடைய அப்பா ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்தார். அதை ராதிகா கையில கொடுத்து, இது உனக்குத்தான் ராதினார். ராதிகாவும் ஆரவாரச்சுண்டு உங்கிட்டையும் குமார்கிட்டையும் காட்ட ஓடி வந்தாள். ஆமாம், நினைவுக்கு வர்றது.
பாண்டு வாசிக்கிற கரடி. அதுவே தான். அவள் அப்படி உன்கிட்ட ஓடி வந்ததுதான் உனக்கு நினைவிருக்கும். அப்புறம் நடந்ததெல்லாம் தெரியாததால் நினைவில் இருக்காது என்ற அப்பு. ஸ்ரீதருக்கு அந்த பொம்மையின் மேல் கண் விழுந்து விட்டது. ராதிகாவிடம் முதலில் கெஞ்சினான், கொஞ்சினான். அவள் பிடிவாதமாக மறுத்துவிட்டாள். ஒரு தரம் பாண்டு வாசிக்க வச்சுட்டு திருப்பி தரேன்னு சொல்லி பார்த்தான். ராதிகா மசியவில்லை. ஒரே அடியாய் மாட்டேன்னு தலையாட்டி விட்டாள். ஸ்ரீதர் கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்துவிட்டு மறுபடியும் அவளிடம் வந்தான். அப்போ பொம்மையை ஒரு பெஞ்சியில் வைத்துவிட்டு ராதிகாவும் ஸ்ரீதருடைய தங்கைகளும் ஸ்கிப்பிங் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்கள் விளையாட்டில் மூழ்கி இருப்பதை கண்ட ஸ்ரீதர் என்ன செய்தான் தெரியுமா? தெரியாது. அப்போ மேலே தொடராமல், கண்ணா, நிறுத்து நிறுத்து, நான் இறங்கிக்கிறேன் என்றான். ஜீப் நின்றது. அப்போ அச்சம்மாவை பார்க்கணும் என்றான். ஒரு கணத்தில் அவன் ஸ்ரீதரையே மறந்துவிட்டான். ஸ்ரீதர் என்ன செய்தான்? முடிக்காமலே போறியே. கதையின் முதல் பாதையை சாங்கோ பாங்கமாக விவரித்த அப்போ பின் பாதையை ஒரே மூச்சில் சொல்லிவிட்டான். என்ன செய்வான்? அதை திருடிண்டு போய் ஒளிச்சு வச்சான். நான் வரட்டுமா? அப்போ அவசரப்பட்டான். கதை இன்னும் முடியவில்லை என்று கண்ணனுக்கு தோன்றியது. ஸ்ரீதர் செய்துவிட்ட காரியத்துடன் எப்படி கதை முடிவடையலாம்? இரு அப்பு, அப்புறம் என்ன நடந்தது? அவன் ஒளிச்சு வைக்கிறதை அப்பு பார்த்துட்டா என்ன நடக்கும்? அவனுக்கு தெரியாம எடுத்து ராதிகா கிட்ட கொடுத்து ஸ்ரீதர் திரும்பி போற வரைக்கும் பொட்டிக்குள்ள வைன்னு அப்பு சொன்னான். நான் வரேன் கண்ணா, அச்சம்மா காத்துன்றிருப்பா. அப்ப நாளைக்கு 7 o'clock. தேங்க்யூ. அப்போ பாதையில் இருந்து பள்ளத்துக்கு குதித்து தாவி தாவி விரைந்தான். பள்ளத்தில் எத்தனையோ சிறு சிறு வீடுகள் தீப்பெட்டிகளைப் போல் இருந்தன. ஒரு வீட்டில் அச்சம்மா இருக்கிறாள். அந்த அச்சம்மாவை அப்பு திடீரென்று நினைத்து கொண்டு விட்டான். அதன் பின் அவனுடைய மனம் ஒரு நிலையிலும் நிற்க முடியாமல் போய்விட்டது. அப்புவின் விசித்திரமான வாழ்க்கையை நினைத்து பார்த்தபோது கண்ணனுடைய நெஞ்சம் விம்மியது. தெய்வம் ஏழை எளியவர்களையும் ரட்சிக்கிறது என்றால் எப்படி ரட்சிக்கிறது? அப்புவை போன்ற தேவ தூதர்கள் மூலம்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.